பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு சரி பாதி 2 டம்ளர் பாசி பருப்பு எடுத்து இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழனி பிணைஞ்சு வச்சுக்கிட்டேன். நம்ம இப்போது நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி நம்ம ஒலை வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒலை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கழனி பிணைஞ்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது நல்லா காஞ்ச உடனே 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆனோடனே அது கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணலான்னா அது கூட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப எல்லோ கலராக நல்லா அழகாக கிடைக்கும். நல்லா இதை தாளித்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சாதத்தில் உப்பு ஆட் பண்ணாததுனால இது கூட நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா சால்ட் போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இதில் நிறைய நெய் இருக்குது. நான் கொஞ்சம் நிறைய சாதம் வச்சுருக்கிறதுனால இதை கொஞ்சம் பாதியாக தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு ரைஸ் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பொங்கல் ரெடி. இதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாதம் குலைவாக பொங்குங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் ரைஸும் யூஸ் பண்ணலாம், பச்சை அரிசியும் யூஸ் பண்ணலாம். இந்த பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.